இந்த வீடியோவில் SBI ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றிக்கான பாதைய சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களே. எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் SBI ஜாப்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ SBIயிலிருந்து என்ன தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ SBIயோட நோட்டீஸ் போர்டில் முக்கியமான தகவல் வந்திருக்கு. ஸோ அந்த ஆடியோவை நீங்கள் தெளிவாக கேட்டுக்குங்க. நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மட்டும்தான் இந்த ஆடியோவில் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ SBIயிலிருந்து வந்திருக்க முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளான் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ SBIயில் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது பிளான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளானை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வித்ட்ரா எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலும், நம்ம 7,000 பே பண்ணணுமா இல்லை 15,000 பே பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், நியூ ஜாயினருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ SBIயோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது நீங்கள் SBI போர்ட்டல் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் த பிளான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டேஷ்போர்டில் காமிக்கும். ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமில் 31,000 மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோஷன் டீமில் 1,17,000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டார்கெட் 1,50,000 பேர். இன்னொரு 33,000 பேர் பக்கம் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரொமோஷன் டீமை அவங்க பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ரொமோஷன் டீமில் ஆளை எடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி ரீஃபண்டு கேட்டவங்க 82,000 பேர் இருக்காங்க. ஸோ இது எப்போ 1,50,000 ரீச் பண்ணுமோ அது வரைக்குமே அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இந்த ப்ரொமோஷன் டீமில் 1,50,000 ரீச் ஆனோடனே அதை கம்ப்ளீட்டாக ஷட்டவுன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நியூ என்ட்ரிஸ் தான் எடுத்துக்குவாங்க, சரிங்களா? ஸோ யாரெல்லாமே ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ப்ரொமோஷன் டீமுக்கு மாறுற மாதிரி இருந்தால் மாறிக்கிங்க, சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களும் மாறுற மாதிரி இருந்தால் மாறிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ அதான் நீங்கள் SBI போர்ட்டல் லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? ஆப்ஷன் சேஞ்சுன்னு சொல்லிட்டு அதில் போனீங்கன்னா சேல்ஸ் டீமில் ஜாயின் பண்ணுறீங்களா இல்லை ப்ரொமோஷன் டீமில் ஜாயின் பண்ணுறீங்களா இல்லை ரீஃபண்டுக்கு இது ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாமே ரீஃபண்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்களோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் நாங்கள் பேமெண்ட் போடுவோம். ஸோ வித்ட்ரா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் டீமுக்கு தான் நாங்கள் பேமெண்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு லேட்டராக தான் நாங்கள் பேமெண்ட் போடுவோம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதை பற்றி முழுமையான ஆடியோ நோட்டீஸ் போர்டில் இருக்குது. நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக கேட்டுக்குங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய மொபைலில் லாகின் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதில் எந்த டீம் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீமில் இருந்து உங்களுக்கு எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ சேல்ஸ் டீமில் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்றா மந்த்லி நீங்கள் 7,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 3 மாதம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாதம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் ஒன் டைம் மட்டும்தான் பே பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா ஒன் டைம் மட்டும் 15,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஹோல்டிங் பீரியட் 3 மந்த் ஹோல்டிங் பீரியட். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து 3 மாதம் நீங்கள் கண்டிப்பாக ஹோல்டிங் பீரியட் இருக்குது. ஸோ அந்த கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றா நீங்கள் பர்ச்சேசிங் ஏதாவது திங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் அந்த கூப்பனை மறுபடியும் சேல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இது SBIஓவை உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும், ஓகேங்களா? ஸோ வித்ட்ரா ஆப்ஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே வித்ட்ரா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் வாங்கினவங்களுக்கு தான் பேமெண்ட் போடுவேன் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.